Hi, hello, Cinefans. I'm Siddharth Sundararajan. In the video, cold storage படத்தோட லேட் இம்ப்ரெஷன் தான் பார்க்க போறோம். So let's start the intro. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டீவ் ஹாரிங்டன் நடிச்ச ஜோ கெரி தான் அந்த படத்தோட லீடா பண்ணியிருக்காரு. 1979ல நாசா பண்ண ஒரு எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆபரேஷன் மூலயமா அவங்களுடைய ஸ்பேஸ்ல உள்ள ஆர்கானிசம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சவங்க அந்த ஷிப்பை வந்துட்டு வெடிக்க வச்சு அதை இந்தியன் ஓஷன்ல வந்துட்டு போடுறாங்க. ஸோ அப்படி விழுகும் போது வந்துட்டு அதுல ஒரே ஒரு சிலிண்டர் மட்டும் எஸ்கேப் ஆகி ஆப்பிரிக்கால போய் விழுந்துருது. ஸோ ஆப்பிரிக்கால விழுந்து அந்த சிலிண்டர் வந்து அதுக்குள்ள இருந்து ஒரு ஃபங்கஸ் வந்துட்டு வெளியில வருது. இப்ப பிரசன்ட் டேல இருந்து 27 years அகோ வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ அங்க வந்துட்டு அந்த சிலிண்டர்ல இருந்து வந்த வைரஸ் அங்க இருக்கிற ஹியூமன்ஸ் வந்துட்டு அட்டாக் பண்ணி பிரச்சனை வாங்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு 3 பேர் அதை அடிக்கிறதுக்காக கிளம்புறாங்க. ராபர்ட் அப்படிங்கிற ஒரு சோல்ஜர், அவங்க கூட அவரோட பார்ட்னர், அதுக்கப்புறம் ஒரு சயின்டிஸ்ட்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் ரிசர்ச்சுக்காக அந்த வைரஸை வந்துட்டு அந்த வைரஸோடைய சாம்பிள் எடுத்துட்டு வரும்போது அவங்களுடைய காலில் இருக்க ஷூ மூலியமா அந்த வைரஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ளேயே போய் அவங்க மைண்ட் கண்ட்ரோல் எடுத்துருது. ஸோ அந்த வைரஸை பொறுத்தவரையும் வந்துட்டு ஜஸ்ட் ஜாம்பின்னு சொல்லிட்டு அதை அவங்க டேக் கண்ட்ரோல் பண்ணி அவங்கள வந்துட்டு மற்றவங்களை சாப்பிட்றதோ இல்லை கடிச்சு வந்துட்டு இது பண்றதோ கிடையாது. இது வந்துட்டு லிட்டரலா அவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஹியூமன்ஸ் பண்ற எல்லா விஷயத்தையுமே அந்த வைரஸ் வந்துட்டு பண்ணுது. ஸோ அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டானுமே இருக்கு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு வாய்ஸ் மாதிரி வந்துட்டு அதுவே பேச ஆரம்பிக்குது அவங்க மூளைக்குள்ள போயிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு காத்துல இருந்து பரகுறதோ இல்லை வந்துட்டு ரத்தத்துல இருந்து இதாகிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. பிசிக்கல் கான்டாக்ட்ங்கிறது தேவைப்படும். பிசிக்கல் கான்டாக்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த வைரஸால ஒருத்தவங்களுக்குள்ள போகவே முடியும். பாதிக்கப்பட்ட ஹியூமன் வந்துட்டு செத்துட்டாரு அப்படின்னா அந்த வைரஸ் அந்த பாடியில இருந்து வெளியில வந்து இன்னொரு பாடிக்கு போறதுக்கு வந்துட்டு லேட் ஆகும். அதால டக்குன்னு மூவ் ஆக முடியாது. பட் இதுவே அது உயிரோட இருக்கும் போது வந்துட்டு ஈஸியா அந்த பாடியில இருந்து வெடிச்சு சதறி அடுத்த பாடிக்கு வந்துட்டு மூவ் ஆகலாம். ஸோ அந்த ஷார்ட்லேயே அந்த சீன்லேயே காமிச்சிருப்பாங்க வந்துட்டு ஹைட்டுக்கு வந்துட்டு எல்லா ஹியூமன்ஸுமே வந்துட்டு ஹைட்டுக்கு போவாங்க. ஹைட்டுக்கு போய் அங்கிருந்து வெடிச்சு எல்லா பக்கமும் அந்த வைரஸ் சதறி மற்ற ஹியூமன்ஸ் அட்டாக் பண்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு இந்த டாக்டருமே அட்டாக் ஆகிட்டாங்கும் போது வந்துட்டு அந்த சோல்ஜரும் அவங்களுடைய பார்ட்னரும் சேர்ந்து இப்போதைக்கு என்ன விடுறது தெரியாம அந்த சயின்டிஸ்ட போட்டு தள்ளிட்டு அவங்க வச்சிருந்த அந்த சாம்பிள் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அந்த இடத்த வெடிக்க வச்சுட்டு. ஸோ இப்போதைக்கு அந்த சாம்பிளை கொண்டு போய் வந்துட்டு ஒரு சேஃபான ஒரு இடத்துல ஒரு மிலிட்ரி இடத்துல வந்துட்டு வைக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு லாக் பண்ணி அதை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த ராபர்ட்டுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு டவுட்டுங்கிறது இருந்திருக்கு. இது என்னைக்கா இருந்தாலும் வெடிச்சு சேர்ந்து வெளில வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சில வருஷங்கள்ல சில நோட்ஸை வந்துட்டு எழுதி அந்த இடத்துல வந்துட்டு வைக்கிறாரு. 2007 2009 சொல்லிட்டு சில ஒயிட் பேப்பர்னு சொல்லிட்டு அது மிலிட்ரிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஸோ சில இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே எழுதி வைக்கிறாரு. ஃபியூச்சர்ல இப்படி ஏதாவது ஒரு அவுட் பிரேக்குங்கிறது நடந்துச்சு அப்படின்னா இது மூலியமா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம தெரியப்படுத்தலாம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போதைக்கு ஒரு ரிட்டையர் ஆகி அவரோட வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த மிலிட்டரி பேஸுங்கிறது வந்துட்டு வருஷங்கள் கடந்த இந்த 27 வருஷத்துல வந்துட்டு நாளாக வந்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாமே வந்துட்டு அந்த மிலிட்டரி கேம்பை காலி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் வந்துட்டு அந்த இடத்த விற்கிறதுக்காக ரெடி பண்றாங்க. ஸோ அப்போ வந்துட்டு கிரிஃபின் அப்படிங்கிற ஒருத்தர் அந்த இடத்த வாங்கி கோல்டு ஸ்டோரேஜா மாத்திரம். ஸோ கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வந்துட்டு அமெரிக்கால எப்படி அப்படின்னா அவங்களுடைய பொருட்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல சேஃபா வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. மூன் நைட் சீரிஸ்ல கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுல வந்துட்டு லிட்டரலா ஒரு ஃபுல்லான ஒரு வீடு அளவுக்கு வந்துட்டு இடம் இருக்கும். அதுக்குள்ள உங்க ஸ்டோர் ரூம் மாதிரி உங்களுடைய எல்லா பொருளையும் போட்டு வச்சுக்கலாம். பழைய சைக்கிள்ல இருந்து போட்டோல இருந்து ஸ்டோர் ரூம் மாதிரி எல்லாத்தையுமே போட்டு வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு அந்த கிரிஃபின்ங்கிறவன் அந்த இடத்த அந்த மாதிரி மாத்தி வச்சிடலாம். ஸோ அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டு 2 ஃப்ளோருக்கு வந்துட்டு இந்த கோல்டு ஸ்டோரேஜ்ங்கிறது ரன் ஆகுது. அண்ட் அடியில் இருக்கக்கூடிய ஃப்ளோர்ல தான் இந்த வைரஸ்ங்கிறது இருக்கு. ஸோ இப்போ பிரசன்ட் டேல வந்து டிராவிஸ் அப்படிங்கிற ஒருத்த வந்துட்டு ஒரு பிரச்சனையில மாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு பரோல்ல வெளில வந்திருக்கான். அண்ட் அவனுக்கு வந்துட்டு இப்போதைக்கு வேலை வேணுங்கும் போது இந்த கிரிஃபினுடைய இந்த இடத்துல வந்துட்டு வேலைக்கு வந்துட்டு சேர்றான் ஒரு செக்யூரிட்டி கார்டா. ஸோ இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நயோமி அப்படிங்கிற ஒரு பொண்ணுமே வந்துட்டு இந்த செக்யூரிட்டி கார்டா இந்த இடத்துல விட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேர் மட்டும் தான் இந்த இடத்த பாத்துக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு இந்த வைரஸ் வந்துட்டு அவுட் பிரேக்குங்கிறது நடக்குது. இதுக்கப்புறம் நயோமியும் டிராவிஸும் எப்படி இதை வந்துட்டு தடுத்தாங்க, எப்படி தப்பிச்சாங்க, அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு இந்த லெட்டர்ல எழுதி வச்சிருந்த இந்த ராபர்ட் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு எப்படி வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்துக்கு வந்து இந்த வைரஸை மொத்தமா அழிச்சாங்க அப்படிங்கறத மீதி கதை. ரொம்ப கிரவுண்டடான ரொம்பவே சிம்பிளான கேரக்டர்ஸ் வச்சு ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஓகே, படத்தோடைய கடைசியில வந்து அந்த நியூக்ளியர் பாம் பிளாஸ்ட் மட்டும் தான் நினைக்கிறேன். மற்றபடி விஎஃப்எக்ஸ் வந்துட்டு அவ்வளவா இல்லை. அந்த இது பண்ற வைரஸ் பரவற சீன்ஸ்க்கு மட்டும் தான் லைட்டா விஎஃப்எக்ஸ்ங்கிறது. அந்த செட் ஒர்க் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் கூட பட்ஜெட் கன்ஸ்டன்டோட பண்ணியிருக்காங்க. ஆனா குவாலிட்டிங்கிறது வந்துட்டு எங்கேயுமே தட்டுப்படவே இல்லை. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த ரிலீஸே ஒரு 6 மாசம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நம்ம ஊர் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகாததுனால தான் இந்த படத்தை என்னால பார்க்க முடியல. ஸோ இப்போ ஓடிடிக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நினைச்சேன். அப்புறம் மறந்து போயிட்டேன். ரீசெண்டாக தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ போடலாம்னு சொல்லிட்டு பார்த்தேன். இது ரொம்பவே அமேசிங்கான படம்.
படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்ரி கேரக்டர்ஸ்க்கான அந்த இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது மெயினா கொடுக்கப்பட்டதுதான். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் நைட் த்ரில்லரா தான் எடுத்திருக்காங்க. அந்த ஒன் நைட் த்ரில்லர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் மினிமலான கேரக்டர்ஸ்குள்ள அவங்களுடைய எமோஷன்ஸ் அவங்களுடைய கதைகள் என்ன பேக் ஸ்டோரி என்னங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு நைட்டுக்குள்ளேயே சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆப்வியஸா அந்த ஜோக்கர் நடிச்சிருக்கக்கூடிய டிராவிஸ்ங்கிற கேரக்டரா ஒரு டீ கேக்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அதுக்கான பேக் ஸ்டோரி என்ன? ஆனா நயோமி வந்துட்டு ஆல்ரெடி கல்யாணம் 6 வயசு பொண்ணுங்கிறது அவங்களுக்கு இருக்கும். ஆனா பாக்குறதுக்கு யங்கா தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்க 18 வயசுலயே வந்துட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இதாயிருப்பாங்க. ஸோ விருப்பம் இல்லாம தான் அந்த கல்யாணங்கிறது நடந்திருக்கும். ஸோ அதுக்கான பேக் ஸ்டோரி அண்ட் அவருடைய ஹஸ்பண்டுமே வந்துட்டு அஃபெக்ட் ஆயிருப்பாரு. அதுக்கான விஷயங்கள்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம ராபர்ட் வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இந்த மிஷினுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு மிலிட்டரி கேம்ப்ல வந்துட்டு உட்காந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே போன் பேசிட்டு இருப்பாங்க இந்த கஸ்டமர் கேர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஏதாவது பயங்கரமான சம்பவங்கள் ஏதாவது நடந்தா கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்துட்டு கூப்பிடுற நம்பர் அந்த நம்பரை கூப்பிட்டு பேசும்போது அதுல ஒரு பொண்ணு வந்துட்டு பேசுறாங்க. அவங்க கிட்ட வந்துட்டு இது ஒரு சீக்ரெட்டான மிஷின், ஸோ இதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள மட்டுமே ஆக்சுவலா இந்த மிலிட்டரி கேம்ப் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்தாம அவங்க கூட மட்டுமே இந்த மிஷினை வந்துட்டு நடத்துற மாதிரி தெரியுது. அவருக்கு அந்த பொண்ணுக்கு வந்துட்டு அபிகேல்னு இவராவே ஒரு பேரை வச்சு அங்க இருந்து மூவ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கேரக்டருமே ஒரு சின்ன கேரக்டர் தான். அவங்க வந்துட்டு ஜஸ்ட் போன்ல மட்டும் தான் பேசிட்டு இருப்பாங்க. கிளைமேக்ஸ் தான் நேர்ல ராபர்ட்டும் அந்த அபிகேலும் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு கூடவே வந்துட்டு மாஸ் காட்டுற அளவுக்கு பயங்கரமான விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க. படத்துல சில பிரச்சனைகளுமே இருந்துச்சு. என்னன்னா எமோஷனுங்கிறது பெருசா இல்ல. படம் வந்துட்டு ஒன் நைட் த்ரில்லர் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் த்ரில்லர் வந்துட்டு அவ்வளவு ஒன்றும் பயங்கரமா இல்ல. ஏன்னா ஒரு எக்ஸைட்டிங்கா அப்படியே போகுது, நல்லா இருக்கு. பட் த்ரில்லர் எஃபெக்ட்ங்கிறது படத்தோட கிளைமேக்ஸ்ல வந்து அந்த நியூக்ளியர் பாம்பு பிளாஸ்ட் மட்டும்தான். பாம்பு பிளாஸ்ட் ஆக போகுது, இவங்க எப்படா தப்பிக்க போறாங்கிற இடத்துல மட்டும்தான் த்ரில் எஃபெக்ட் வந்துச்சே தவிர அந்த ஜாம்பி அட்டாக்குங்கிறது வந்துட்டு பெருசா அந்த த்ரில் எஃபெக்ட்ங்கிறது கிளப்பல. ஏன் அப்படின்னா இந்த ஜாம்பியோடைய பவர் ரொம்ப மினிமலாவே வச்சதுனாலதான். ஜாம்பியோட பவர் வந்துட்டு பயங்கரமான கன்ஸ்ட்ரெயினான பவரா தான் வச்சிருக்காங்க. டக்குன்னு இந்த ஃபங்கஸ் வந்துட்டு தாவி போய் தாவறது அது மாதிரி பரவுறதுங்கிற மாதிரி காட்டாம அதுக்குன்னு ஒரு டைம் எடுக்கும். அந்த பாடியை ஃபுல் டேக் அண்ட் கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறமா அந்த பாடி வெடிச்சு அப்புறமா தான் போகுங்கிற மாதிரி பயங்கரமான கன்ஸ்ட்ரெயினாங்கிற விஷயங்கிறது இருக்கிறதுனால பயங்கர டென்ஷனுங்கிறது இந்த வைரஸ் மேலங்கிறது ஏற்படுது. அதனால இந்த படம் வந்து ரொம்ப கூட த்ரில்லர் எஃபெக்ட்ங்கிறத கிரியேட் பண்ணல. அது போக வந்துட்டு மைக் அப்படிங்கிற அந்த கேரக்டர் வந்துட்டு நம்ம நயோமியோட ஹஸ்பண்டா காமிச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கும் இவங்களுக்கும் வந்துட்டு என்ன பிரச்சனை, 18 வயசுல கல்யாணம் பண்ணிச்சிட்டாங்க சரி. பட் இருந்தாலும் வந்துட்டு மைக்ஸ் ஆகும்போது இவங்க பெருசா எமோஷனா ஆகவே இல்லையே, என்ன அவங்களுக்கு அப்படி என்ன மைக் வந்துட்டு மோசமானவனா அது என்னங்கிற விஷயத்த அவங்க தெளிவாவே சொல்லல. அதுக்கு இன்னும் ஒரு 2 சீனை வச்சு தெளிவா சொல்லியிருக்கலாம். ஏன்னா மைக்ஸ் ஆகும்போது லிட்டரலா அவங்க கண்டுக்காம அவங்க எஞ்சி போற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி காமிச்சிருக்கிறதுக்கு மேல கொஞ்சம் கூட எமோஷனுங்கிறத ஆட் பண்ணிருக்கலாம். இந்த மாதிரி சில பிரச்சனைகள்ங்கிறது இருந்தாலும் கூட ஓவராலா ஒரு ஒர்த்தான வாட்சா தான் எனக்கு இந்த படம் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோல்ட் ஸ்டோரேஜ் படத்தை மறக்காம செக் பண்ணி பாருங்க. எனக்கு எப்பவுமே இந்த மினிமலான கேரக்டர்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி மேக்ஸிமம் பயங்கரமான சம்பவங்கள் பண்ணக்கூடிய படங்கள் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ உங்களை நான் அடுத்த அமேசிங்கான வீடியோ வந்து பார்க்குறது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். சுந்தரராஜன் போயிட்டு வரேன். பை.